வணக்கம், வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். உங்களை எப்படி கூப்பிடுறது? எஸ்டிஆர், சிம்பு, சிலம்பரசன்? ஆக்சுவலாக சிலம்பரசன் தான் பேர், பட் எனக்கு தான் நிறைய பேர் இருக்கு. எப்படி வேணா மேன் ஆஃப் மெனி நேம்ஸ். யா, வாட் டு யூ ப்ரிஃபர்? ஐ ப்ரிஃபர் சிலம்பரசன் ஆக்சுவலி. ஐ லைக் சிலம்பரசன். ஓகே, அதுவே பேராக வச்சுக்கலாம். எதுக்கு எஸ்டிஆர்னு போடுறாங்க? ஆக்சுவலாக எஸ்டிஆர் எப்படி வந்துன்னு இட் வாஸ் வெரி ஃபன்னி. வென்எவர் ஐ கோ அப்ராட், இந்த பாஸ்போர்ட்டில் ஐ லுக் இன் டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ். ஸோ என்னோட பேரை படிக்கும்போது சிம்புன்னு போட்டிருந்தா அவங்க தே ஆர் நாட் பிலீவிங் தட் இட்ஸ் மீ. ஸோ சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்தர், அதுதான் என்னோட பேர். ஸோ அதுக்காக தான் இந்த எஸ்டிஆர்ன்றது கேம் அவுட். ஸோ அப்படி தான் நிக்கில் முருகன் ஒன்லி கிவ் இட் அவுட் as STR. அப்படியே எஸ்டிஆரா? ஸோ அப்போலேருந்து எஸ்டிஆர் போடும், எஸ்டிஆர் எஸ்டிஆர். Yeah, and it was more shorter, less Simbu. Then STR le ST, some people will call me Simbu, Silambu. My father calls me Silambu. So a lot of names. Right, and he's doing good now. Yeah, he's fine. I didn't realize it, but congratulations. This year you're going to complete 20 years. Kaadal Azhivadillai is 2002. Yeah, of course, not child artist consider pannala, but I'm talking about adult STR. So congratulations. Thank you. So அந்த ஆர்க் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த சிம்புக்கும் இன்னைக்கு இப்போ உட்காந்துருக்கிற சிம்புக்கும் what has changed? Lot has changed actually. Which is what we want to hear. Yeah, என்னன்னா everybody will come in the industry after 18, 19. But since I came very young, so when I did my first film, I had fan following and all. In the theater and all, and the இதெல்லாம் கட்டி எனக்கு. So it was very weird. First film ஹீரோக்கு வந்து இவ்வளோ ஒரு ஓப்பனிங் அந்த இதெல்லாம் வந்து it was very different for me at that age. பட் இப்போ பார்க்கும்போது ஐ மோர் மெச்சூர்ட், ரிஃபைன்ட். நவ் ஐ எம் லைக், அப்போ வந்து கொஞ்சம் ஒரு அந்த ரொம்ப ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். பட் ஐ டென்ட் நோ வாட் ஐ வாஸ் டூயிங், வேர் ஐ வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ். அது தெரியல அந்த டைமில். பட் அந்த டைமில் அந்த ஒரு ஃபயர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் நவ் ஐ எம் லிட்டில் யூனோ தட் ஒரு காம்னஸ் வந்திருக்கு. நவ் ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், வாட் அந்த ஒரு மெச்சூரிட்டி. நோ ஐம் டூயிங்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக பேசுகிறீங்களா, பர்சனலாக பேசுகிறீங்களா? போத் ப்ரொஃபஷனலி அண்ட் பர்சனலி. ஓகே, ஸோ லைக் தட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த ஃபில்ம்ஸ் யூர் சூசிங். இப்போது அந்த டைமில் வந்து ப்ரொஃபஷனலி இஃப் யூ சி எப்படி இருக்கும்னா, ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது பண்ணலாம், ஓகே இது நல்லா இருக்கு, அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஐ வாஸ் நாட் திங்கிங் வெதர் திஸ் ஃபிலிம் வில் பி ரைட் அட் திஸ் மூமெண்ட், இந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா, எதுக்கு பேக் டு பேக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், அந்தளவுக்குலாம் யோசிக்க மாட்டேன். பட் இப்போது கொஞ்சம் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தமிழ் சினிமா. ஐ திங்க் ஐ எம் ஒன் பர்சன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி who people look up to, where I should be doing something which is uplifting cinema. So அந்த ஸ்பேஸில் இருக்குன்னு I feel that right. So Gautham told me that இப்போ நம்ம வெந்து தெரிந்தது காடுல தானே இப்போ இந்த ஷூட்டிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர் சொல்லியிருந்தாரு முதல்ல வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறதா இருந்தீங்க. கரெக்ட். ஜெயமோகன் கிட்ட அவர் பேசும்போது இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ ஹீ வாண்டட் டு டூ தேட். அண்ட் தென் அவர் உங்ககிட்ட வந்து இது பண்ணலாமான்னு சொன்னால் நீங்கள் உடனே அக்ரி பண்ணிட்டேன். ஃப்ராங்க்லி we have never met, so but I only heard about you la. So but frankly I would have thought Simbu would have said like ஏதாவது ஒரு tantrum throw பண்ணிருப்பாரு, or because we keep hearing so many negative things about you. So I was like, he said, Simbu immediately said yes. So எனக்கு அதுவே ஒரு wow, that's nice அப்படின்னு அந்த மாதிரி தோணுச்சு. Why do you think there is so much of negativity around you? அது ஒன்றும் இல்லை, இப்போ other people won't take the blame, but I do. அதனால என்ன மேலே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ see what I believe is, for every time, for everything நம்ம போய் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் what happens is I started taking, okay இப்படி சொல்கிறாங்களா ஆமாம். ஸோ அது அப்படியே ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. பட் ரைட் நவ் இட்ஸ் நாட் லைக் தட். நவ் இட் ஹஸ் சேஞ்ச்ட். பட் இந்த படம் வந்து என்னென்னா, when we were doing VTV, Silambatam was the film which got released before VTV. அப்போ வந்து சூரான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் கௌதம் வாண்டட் டு டூ வித் மீ. பட் எனக்கு வந்து அந்த டைமில் ஐ வாண்டட் அ வெரி ஐ வாஸ் மோர் ஆஃப் த BNC ஹீரோ அந்த டைம். ஸோ ஐ வாண்டட் மோர் ஆஃப் A center audience. Only மன்மதன் had that thing. So girls fans were very less for me.
ஸோ ஐ செட் கௌதம் இல்லை நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம். ஹீ செட் உங்களுக்கு படத்தில் ஒன்றுமே இருக்காது. ஐ செட் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இந்த படம் தான் பண்ணணும். தட் ஜெஸ்ஸி வாஸ் த டைட்டில். ஹீ செட் த நேம் இட் செல்ஃப் இஸ் ஜெஸ்ஸி. இட்ஸ் அ ஹீரோயின் ஓரியன்ட், ஹீரோயினுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. Actually, if you see VTV, the film will be more about the girl only. The boy is actually little bit dummy da. But once I came into the picture, that whole equation changed. It became like equally, it was... Right. So, in the padam வந்து love story ஒரு line சொன்னாரு. It was nice. But எனக்கு என்ன ஒரு இதுனா, previous films of Gautham and people started comparing a lot. அண்ட் என்னன்னா இப்போ திருப்பி இந்த லவ் ஸ்டோரி பண்ணும்போது ஓகே இவங்க ரெண்டு பேரும் இதே தான் பண்ணுவாங்கப்பா, ஓகே திருப்பி ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்ற ஒரு மூடு வேண்டாம் அப்படின்னு எனக்கு இருந்தது. பட் நான் எதுவும் சொல்லலை. பட் அப்புறம் ஆஃப்டர் கௌதம் டோல்மி இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு ஐ செட் ஓகே. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் ஐ எம் லைக் அ நியூ கம்மர். இந்த படம் வந்து ஒரு நியூ கம்மர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது இப்போ பண்ணுறது இந்த வீட்டுக்கு. ஸோ ஒரு யங் பாய், அவனோட ஒரு லைஃப் ஜேர்னி. ஸோ அது வந்து ஒரு யங்ஸ்டராக அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கிறவங்க தான் பண்ணணும். பட் எனக்கு என்னென்னா ஐ வாண்டட் டு டேக் அப் திஸ் சேலஞ்ச். ஸோ ஏன்னா ரைட் நவ் ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்னா நாட் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். சி ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடு நிறைய பேர் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒத்துக்கவே இல்லை. பட் ஃப்ரம் த பிகினிங் ஐ பிலீவ்ட் இன் வெங்கட் பிரபு அண்ட் ஐ லைக் தட் கான்செப்ட். சம்திங் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு இது அண்ட் கமர்ஷியலி இது ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான் ஐ வாண்டட். பிகாஸ் ஒரு புது பையனாக நான் நடித்தேன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலில் தான் ஐ ஹவ் டன் த என்டையர் ஃபிலிம். ஐ டென்ட் டூ இட் ஆஸ் ஒன் சிம்பு ஒரு ஒன் ஸ்டார் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, ஸோ அவங்களுக்கு நம்ம கேட்டர் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அந்த எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் நான் இந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்குள்ள ஹவு டு யூ சூஸ் யுவர் ஃபிலிம்ஸ்? ஒரு கட் இன்ஸ்டிங்க்டா இல்லை ஒரு பிளானோட பண்ணுவீங்களா? தட் இஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஏர்லி டேஸில் ஜாஸ்தி பிளான்லாம் பண்ணலன்னு சொன்னீங்க. கரெக்ட். பட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா when I did ஈஸ்வரன், அந்த டைமில் ஒரு 25 days I wanted to do a film because there was so much of negativity around me saying Simbu won't come for shoot, படம் ரிலீஸ் ஆகாது, இவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு. அதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா திஸ் ஸ்கிரிப்ட்ஸ் which I choose is ஓவர்லோடடான ஃபிலிம்ஸ் தான் நான் அதிகமாக எடுத்துப்பேன். ஸோ அதனால டைம் பீரியட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ when சுசீந்திரன் came and told me, I knew it's a very small film. ஸோ அந்த படத்துக்கு இது போதும்னு சொல்லி தான் வாண்டடாக நான் அந்த படம் பண்ணது. பட் பீப்புள் வில் சே ஏன் சின்ன படம் பண்ணுறாரு, இப்போ மற்றவங்க பண்ணால் அந்த கொஸ்டினே வராது. பட் ஃபார் மீ அதுவும் எனக்கு ப்ராப்ளம். ஸோ தென் ஐ தாட் ஓகே இப்போது நம்ம இன்னுமே பண்ணுறது வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ஸோ அதுக்கு அதனால தான் அந்த டைம் இதாகுது. பட் ரைட் நோ வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ் வேர் என்ன சொல்கிறது, ஃப்ரம் மை சைட் ஏதாவதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன் டு சினிமா. ஸோ தட்ஸ் வாட் ஐம் லுக்கிங் அட் ரைட் நவ். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஹவ் யூ கோயிங் டு டேக் திஸ் கொஸ்டின், பட் ஐ ரியலி நீங்கள் சிலம்பட்டம் சொன்னீங்கல்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மசாலா ஃபிலிம்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பிகாஸ் நீங்கள் அந்த ரெண்டு ரோல்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்ட் பண்ண விதம் ஐ ரியலி திங்க் that was very good for a young actor at that time, you know, like அப்போது நீங்கள் ரிலேட்டிவ் இன்னும் ஒரு 6 வருஷம் you would have been in the industry as an adult actor. Correct. Like, you know, I really like the way you did that. VTV அதுக்கப்புறம் it showed, like, it's one of my favorite films. உங்களுக்கும் சரி கௌதம்னும் சரி. And there have been Maanadu was fantastic recently. Again, a great performance. எனக்கு என்னன்னா இவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டர், why isn't he at a higher place? அப்படின்னு I've always felt. I'm asking this in a very positive way. Yeah, no, I understand. A lot of people have asked me that question, but my problem was, first of all, I don't believe in reaching some height or anything. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வேணால் போயிடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சைக்கிள் வாங்கிட்டேன், எனக்கு மோட்டர் சைக்கிள் பார்க்கும்போது சைக்கிள் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டேன்னா கார் பார்க்கும்போது இந்த மோட்டர் சைக்கிள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ however big I go, there is somebody going to be more bigger than me. நான் ஹாலிவுட்டே போய் நடிச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். Now I am a Hollywood actor. What next? So anyway, wherever you go, today I think people are running behind that. நம்ம ஒரு பெரிய ஆளாயிடணும். I don't understand what is பெரிய ஆள். I think me doing my job
perfectly makes me a big person. ஓகே. அதுதான் ஐ ஆல்வேஸ் பிலீவ். ஸோ அதுக்கு நான் எங்கே இருக்கனோ அது எனக்கு போதுன்றது வந்து நான் சொல்கிறது இப்போ இல்லை, அது எனக்கு முன்னாடியிலேருந்தே நான் அப்படி தான். பட் இன் பிட்வீன் நான் வந்து ஐ ஐ ஐ டென்ட் வாண்ட் டு டூ ஆல் திஸ். ஐ வாண்டட் டு ஜஸ்ட் லீவ் இட். ஐ வாண்டட் டு கோ சிட் இன் சம் ஹிமாலயாஸ் ஆர் சம்திங் ஸ்பிரிச்சுவலாக. இது how do I put it? Once you understand that this is not the reality which we are seeing is not true, it's all like fake and maya. இது வந்து சினிமா வேர்ல்ட். நான் நோ ஜென்ரல் ஆஃப் லைஃப் சொல்கிறேன், ஜென்ரலி லைஃபே சொல்கிறேன். ஒன்ஸ் யூ நோ தட் யூ லூஸ் தட் ஒரு கனெக்ட் டுவர்ட்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ், அது போயிடும். பட் அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ லேர்ன்ட், ஐ ஸ்டார்டட் ரீடிங் அ லாட். ஸோ அதெல்லாம் பண்ணி தென் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ ரைட் நவ் ஐ நோ ஓகே ஃபைன், அது வேறு இது வேறு, ரெண்டுத்துக்கும் ஒரு இது வி ஹவ் டு ட்ரா லைன் இன் பிட்வீன் அண்ட் பேலன்ஸ் இட் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். ரைட். இப்போ ஐ எம் லைக் டோட்டலி இன் டிஃப்ரெண்ட் ஜோன். இப்போ நான் பண்ணுற படங்கள், இனிமேல் வரப்போகிற படங்கள் வந்து இஃப் இட் டேக்ஸ் மீ டு அ வெரி பிகர் ஹைட், லைக் ஹவு பீப்புள் ஆர் திங்கிங் தட் இட்ஸ் அ பிக் பிளேஸ் டு பி, ஐ திங்க் இட் மைட் ஹேப்பன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரஃப்லி எந்த வருஷம் ஆரம்பிச்சது? கரெக்டாக கொரோனா டைம். ஓ அப்போ ஓகே ஓகே. ஸோ யூ ஸ்டார்ட் யா அண்ட் கேன் யூ ஷேர் எதனால என்ன நீங்கள் தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இல்லை அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ டோட்டலி என்ன சொல்கிறது, I was sitting in one room and I didn't even get out, and so full I was in one very negative space. So I wanted to get out of it, but correctly எனக்கு அந்த corona it helped me. எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாங்க, so I started going out. So I came out. So that's how that whole journey happened. அது எனக்கு ரொம்ப நாளாக I wanted to do it, but I'll start doing it, then again I'll go back to square one. Again I'll start doing it, again I'll go back to square one. ஆனால் அந்த கொரோனா டைமில் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி இதுவாகவும் சரி அப்படியே அது கண்டினியூஸாக ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். நீங்கள் புக்ஸ் படிச்சிங்கன்னு சொன்னீங்க. கேன் யூ ஜஸ்ட் நேம் அ கப்புள் ஜஸ்ட் டு கெட் an ஐடியா? எந்த எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டைட்டில் ஜஸ்ட் டு கெட் an ஐடியா. மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அப்புறம் டக்குன்னு கேட்டோன்னா நிறைய பேர் வரும். There's a lot. Right, yeah, that's fine. So, when Rahman underwent spiritual transformation, அவர் வந்து he made a decision that இனிமே வந்து நம்ம உலகத்துக்கு கொடுக்க போகிற மியூசிக் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். இனிமே வந்து நம்ம வந்து we should not make anything that contributes to negativity. If a movie is about bad things like war or this or that or something like that, நம்ம அதுக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. We should try to bring as much peace as possible. அந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு இது வந்துச்சு. Something like that with you? எனக்கு எப்படின்னா, நான் அது ரொம்ப பிகாஸ் நான் வந்து ரொம்ப அது உள்ளே போகல நான். ஏன்னா நான் வந்து ரொம்ப சட்டிலாக ஐ எம் ட்ரைங் டு புஷ் இட் இன் வித்தவுட் ஷோயிங் இட் ஆன் யுவர் ஃபேஸ். அப்படி இல்லாமல் ரொம்ப அண்டர் கரண்ட்டாக சம் டயலாக்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஆர் சம்திங் விச் ஐ டூ இன் த ஃபிலிம், அந்த மாதிரி யாருக்குமே தெரியாத மாதிரி ஐ டன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஆன் த ஃபேஸ் பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தே சே சர்டன் திங்ஸ் விச் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன், யூ ஷுட் லெட் இட் ஹேப்பன். யூ ஷுட் நாட் ஃபைட் அகெயின்ஸ்ட் நேச்சர் பிகாஸ் ஃபார் அஸ் வி மைட் திங்க் இட்ஸ் அ ராங் திங், இட்ஸ் அ பேட் திங், but it is necessary for some other reason. So whatever we think is bad may be also positive. Right. So ஒருத்தங்க இறந்து போவாங்க திடீர்னு, then we'll think it's ஐயோ ஒரு ரொம்ப துக்கமான விஷயம், but it is necessary. So எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் it all happens for a reason. So we can't play around with it. So realizing this kind of state of spirituality is what I am right now. ஸோ என்னோட சைட்லேருந்து இஃப் சம்திங் இஸ் கம்மிங் டு மீ தட் ஐ ஹவ் டு டூ திஸ் மீன்ஸ் அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். நான் அன்னெசரியாக ஐ டோன்ட் கோ அண்ட் ட்ரை டு ட்வீக் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தட் ஆல்சோ ஐ லேர்ன்ட் இன் அ லேட்டர் பார்ட் ஒன்லி. ஸோ ஐ கீப் மை செல்ஃப் பாசிட்டிவ். ஸோ பேசிக்காக என்னென்னா அவுட் சைட் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்றதை விட இன்சைட் வாட் இஸ் மேட்டர்ஸ். ஸோ உள்ளே சரி பண்ணணும். எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ், ஐ டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட் அவுட் சைட், ஐ ட்ரை டு சேஞ்ச் இட் இன்சைட். நீங்கள் ஆக்சுவலி இப்போ சொன்னது இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் மாநாடு, வேர் யூ ஆக்சுவலி ஆக்டிவ்லி ட்ரை டு சேஞ்ச் சம்திங். கரெக்ட். பட் அதில் கூட மாநாடில் சொல்கிறேன், மாநாடில் வந்து இட் இஸ் இவன் இதை பண்ணணும்னு இவனுக்கு இருக்காமா.
So that is why if it was supposed to be a wrong thing that he has to kill somebody means, then I have to kill somebody. That's what I'm saying. So either you have to save somebody or you have to, eliminate somebody. அப்படிதான். So எனக்கு அந்த ஹீரோ ரோல் கிடைச்சிருச்சு. வில்லன் ரோல் கிடைச்சிருந்தாலும் பண்ணிருப்பேன். That's what I'm saying. That's the space you're in right now. Yeah. Right. So what are some of your future films? I've not decided any film right now. Because lot of scripts I've heard, adula oru very few interesting films with good directors are there. But இப்போ வந்து I feel like I'm in one kind of one hunger, like இந்த பசிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பயங்கரமான ஒரு பசி இருக்கு. ஸோ அந்த பசிக்கு I'm not getting a script. So I'm trying to push the other films little bit more because I want to do something கொஞ்சம், I don't want to explain it like what I want to do. காட்டு பசின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பசி இருக்கு to perform or to act, to do a film like that. முன்னாடி அந்த மாதிரி ஒரு டைம்ல I did மன்மதன் where I did it. So maybe I have to direct or I have to find a script like that. But there are few very interesting films in the lineup இருக்கு. But before that I want to do something which satisfies this moment which I am in right now. So I'm just taking some time. Just ஒரு எக்ஸாம்பிளுக்கு, if you don't mind, மாநாடுல is there a line, நீங்கள் சொன்னீங்கல்ல, அது நான் ரொம்ப சட்டிலாக ஒரு லைனில் சொல்லுவேன் என்னோட philosophy or something, அந்த மாநாட்டில் ஏதாவது லைனில் இருக்கு அந்த மாதிரி? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணுவோம், பண்ணிட்டு something happens, then after 2 times we leave it off. But விட்டாமல் if you keep trying it, no matter what, ஒரு வாட்டி அது நடந்துருன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அது. ஒரு சிம்பிள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முஸ்லிம்ஸை பற்றி ஒரு இது இருக்கும். ஒரு இப்போ நான் ஒரு முஸ்லீமாக இருக்கேன்னு வச்சுப்போம், அப்போ நான் வந்து பேசுகிறேன்னா they'll think okay இவர் முஸ்லீம் அதனால ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு இதுவாக பண்ணுறாருன்னு. பட் நான் ஒரு ஹிந்து பையன், I have to do it for the Muslims, I'm saying. See, that is where people will change. எங்கே ஒரு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி வரும்னா the way you look at other people, அதை நான் கன்வே பண்ணுறேன்ல த்ரூ மை ஃபிலிம். இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு லார்ஜர் ஆடியன்ஸுக்கு போய் அது சேர்ந்துருக்குல்ல. The way we are looking at one community, it's wrong for everything. Why there are no terrorists in any other இதுவா வேர்ட், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ தட் வாஸ் ஒன் மோர் திங். ஸோ இந்த மாதிரி அண்டர் கரண்ட்டில் ஐ எம் ட்ரைங் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ரைட். அண்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் வேர் யூ கேன் கைண்ட் ஆஃப் இது. இந்த வெந்து தணிந்தது காடு, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் லவ் அஃபேர் வித் கௌதம் மேனன். நீங்கள் முதல்ல எப்போ சந்திச்சிங்க? எனக்கு வந்து ஆஃப்டர் மின்னலே எங்கள் அப்பா கிட்ட போய் ஐ வாஸ் லைக், நான் ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், எனக்கு கௌதம் மேனனோட ஒர்க் பண்ணணும், எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட பேசி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணி கொடுங்கன்னு இந்த பிகினிங் பீரியடில் ஐம் ஆஸ்கிங். ஸோ தட் டைம் ஒன் ப்ரொடியூசர் ஹி கேம் அண்ட் டோல்ட் மை டாட், அந்த பையனுக்கு வந்து படமே எடுக்க தெரியாது, அவர் ரொம்ப எடுத்து வச்சிருவாரு, ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, இப்போ என்னை பற்றி சொல்கிற மாதிரி சும்மா அடிச்சு விட்டாங்க. ஸோ அப்போ இட் டிட்ன்ட் ஹேப்பன். அதுக்கப்புறம் காக்க ஐ யூஸ் டு கீப் ஃபாலோவிங் இஸ் அண்ட் ஐ கேம் டு லைக் மீட் ஹிம். அண்ட் அந்த வாரணம் ஆயிரம் ரிலீஸ்க்கு ஐ வாஸ் லைக் ட்ரைங் டு ஹெல்ப் ஹிம் வித் த ரிலீஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த டைமில் கரெக்டாக எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அப்போ தான் விடிவி கணேஷ் கேம் இன் டு த பிக்சர் அண்ட் திஸ் ஹோல் விடிவி திங் ஸ்டார்டட். கௌதமோட எனக்கு என்ன ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம்னா, ஐ ஆல்வேஸ் லைக் டு ஆக்ட் நேச்சுரலி. கொஞ்சம் இந்த சினிமா ஆக்டிங் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் எவ்ரி ஃபிலிம் யூ கான்ட் டூ தட். இப்போ ஒரு சில படம், இப்போ சரவணான்னு ஒரு படம் பண்ணியிருப்பேன், அதில் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டருக்கு அது தேவை. ஸோ பட் வித் கௌதம் நான் நார்மலாக நடிக்கலாம், லைக் ஹவ் ஐ ஆம். இந்த சினிமாக்காகன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம கேஷுவலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த விடிவியில் அண்ட் பீப்புள் லைக் மீ ஆல்சோ இன் தட் ஸ்பேஸ். ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிற அந்த ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் ஆக்டிங் நேச்சுரலி இஸ் வெரி டஃப். People, I don't know a lot of people realize it or not. They think கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக ஆக்ட் பண்ணால் they think it's a very good acting. But that is not actually, if you ask a real actor, நார்மலாக இருக்கிறது தான் கஷ்டம். நீங்கள் வச்சோன்னே ஆண் அழுவுறது வந்துடும்.
பட் அது அழுவாமல் அழுத மாதிரியும் அது நடிக்காமல் நடிக்கிறது வந்து லைக் ப்ரூஸ்லி யூஸ் டு சே லைக் வாட்டர் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃப்ளோ யூ ஹேவ் டு ஆக்ட் பட் யூ ஷுட் நாட் பட் அந்த கான்செப்ட் தான் ஐ பிலீவ் இன் தட் அது எனக்கு கௌதமோட அப்படி ஒரு காம்பினேஷன் வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் யூ கெட் தட் ஸ்பேஸில் ஸோ அதுதான் அந்த லவ்வுக்கு மெயின் ரீசன் நினைக்கிறேன். So second film, third film, has anything changed in the sense of have you ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்கீங்களா லைக் கண்டிப்பாக ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் மீ இந்த படம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு growth தான் நினைக்கிறேன். See whether a movie is successful or it's not successful, what I believe right now is நம்ம என்ன பண்ணோம் படத்துக்கு. இன்னைக்கு எல்லாரும் பிஃபோர் ஆல்வேஸ் தே யூஸ் டு சே ஒன் ஒரு கிரிஞ்சாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க லைக் இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, இது பிஎன்சியில் ஓடாது. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் டுடே பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் பேன் இண்டியா அது இதுன்னு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக குட் கண்டென்ட் படம் பார்க்குறான், அவ்வளோதான். யூ டேக் அ ஹிந்தி ஃபிலிம் ஒரு தெலுங்கு ஃபிலிம் ஒரு மலையாள ஃபிலிம் கன்னட ஃபிலிம், அவங்களுக்கு இப்போ கன்னடம் தமிழ்லாம் கிடையாது. படம் நல்லா இருக்கா, எவ்ரிபடி இஸ் வாட்சிங், தட் இஸ் அ குட் திங். பட் அதையே நம்ம நெகட்டிவ் ஆக்குறோம். அதையே நம்ம வந்து ஏன் இந்த படம் போக மாட்டேங்குது, ஏன் அந்த படம் இதுவாக மாட்டேங்குது. யூ ஷுட் நாட் கம்பேர். எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை எல்லாரும் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கௌதமோட இப்போ நாங்கள் பண்ணுற இந்த இதில் வந்து ஃபார் கௌதம் ஆல்சோ இஃப் யூ சி திஸ் ஃபிலிம், இந்த படம் வந்து அவரோட எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு ஜோனே ஒரு வேற entirely it's a different zone and I wanted this film to come into Tamil film cinema because some ஒரு இது மாறணும். லைக் I liked சார்பேட்டா பரம்பரை. I used to keep saying like அதில் சில விஷயங்கள் இருக்கும், அதுதான் அந்த மாதிரி we have to push cinema forwardன்ற. லைக் இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா everybody will be talking about lot of other things, there are lot of inner things which Lokesh had changed. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் போய் கேட்டர் ஆகிற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து புஷ் பண்ணணுன்றேன், பாரை புஷ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விதத்தில் ஐ திங்க் கௌதம் ஹஸ் டன் தட். பட் இதை நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொமோட்லாம் பண்ணி நாங்கள் வந்து பயங்கரமாக ஒரு படம் எடுத்திருக்கோம், அதெல்லாம் ஃப்ரம் த பிகினிங் வி டிடன்ட் சே ஆல் தட் பிகாஸ் பீப்புள் ஆர் வெரி இரிட்டேட்டட் வித் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த ஓவராக படத்தை பற்றி பேசுறது டுடே தே ஆர் வெரி கிளியர், வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் த ஆடியன்ஸ். முன்னாடி வி யூஸ் டு திங்க் தட் ஓ வி ஆர் ஆல் திஸ் தட், அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. இஃப் ஐம் அன் ஆக்டர் ஐம் ஆல்சோ ஒன் லைக் இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னா அந்த மாதிரி நான் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் கன்சிடர் மை செல்ஃப் ஆஸ் சம்திங் ஃப்ரம் ஏதோ மேலேருந்து பறந்து வந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒரு பில்டப் கொடுக்குறாங்கல்ல. சி த லவ் விச் ஃபேன்ஸ் ஹேவ் டுவர்ட்ஸ் யூ தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் ஆஸ் அ ஆக்டர் வி ஷுட் நாட் டேக் தட் டு அவர் ஹெட் எம்சி. நம்ம என்னமோ ஏதோ மேலேருந்து பறந்து வந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு நம்ம எடுத்த படம் ஏதோ பயங்கரமான படம் அப்படின்னு. ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் வி ஹவ் ஜென்யூன்லி ட்ரைட் சம்திங். ஸோ லெட் த ஆடியன்ஸ் see and say whether it is a good film or a bad film. பட் நீங்கள் கேட்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி எங்கள் சைட்லேருந்து we have given our heart and soul for this film. We have tried to genuinely push the bar little more ahead. ஒரு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப கிளீஷே இல்லாமல். ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு படத்துக்கு அப்புறம் மேபி வி கேன் டிஸ்கஸ் அ லாட். பட் இன் தட் வே வி போத் ஹவ் க்ரோன் இன் திஸ் ஃபிலிம். எனக்கும் வந்து ஆக்டராக வந்து as I told you அந்த சிம்பிளாக சட்டிலாக பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த முத்துவாகவே ஐ பின் தேர். ஒரு இடத்துல கூட ஐ டென்ட் ட்ரை டு ஓவர் ஷேடோ இட் வித் மை ஓன் ஆக்டர்னு ஒன்று இருக்கும்ல, சிம்புன்னு, அதை நான் கொண்டே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அதை. லைக் எங்கேயுமே அது ரொம்ப வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஐ ரியலி லைக் தட். இந்த பிக் மோனோலாக் நீங்கள் கொடுத்ததில் ஒரு வாட்டி கூட எப்போவுமே நீங்கள் ஆக்டர்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்டார்னு சொல்லவே இல்லை. ஐ லைக் டஸ் தட் எவர் ஃபேக்டர் இன் டு யுவர் கன்சிடரேஷன்ஸ்? நம்ம ஒரு ஸ்டார், நம்மளை சுற்றி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஸோ நம்ம வந்து இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஒரு படம் பண்ணணும், பிகாஸ் ஸ்டில் சம் பீப்புள் டூ தட். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்ன்றதே கிடையாது. தெர் இஸ் நோ மீ நான் அப்படின்ற ஒரு வேர்டே கிடையாது. அதுவே ஈகோ. ஸோ நான் அந்த இது உள்ள இருக்கேன் நான். ஸோ ஃபார் மீ இந்த ஸ்டார்டம் இதெல்லாம் காமெடி. ஸோ அது உள்ள ஐ டோன்ட் கோ இன்டு. And I think today people are able to see all that. Right.
முன்னாடி வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியல, பட் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தே வில் ஈஸிலி நோ, தே வில் ஐடென்டிஃபை ஹூ இஸ் பிஹேவிங் லைக் அ ஸ்டார் அண்ட் ஹூ இஸ் ரியலி அ ஸ்டார். ஸோ மோர் தென் அஸ் ட்ரைங் டு ஷோ தட் ஆர் ப்ரூவ் தட், I think it is up to the people and audience to decide that. I want to talk about another film where you push the bar with the director, Poda Podi. Yeah. அது வந்து ஒரு I really like that film. Your performance, Vignesh's screenplay, எல்லாமே was a little new for that time. It was very ஒரு eccentric, nice space. What are your thoughts about that film? அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 ஃபிலிம்ஸ் நான் 3 நியூ டைரக்டர்ஸ் இது பண்ணேன். ஒன் வாஸ் வாலு, ஒன் வாஸ் வேட்டை மன்னன் வித் நெல்சன், அண்ட் ஒன் வாஸ் போடா பொடி வித் விக்னேஷ். ஆக்சுவலாக அந்த டைமுக்கு இட் வாஸ் கொஞ்சம் ஹெட் தான், பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங். ஸோ அந்த இதில் வந்த படம் தான் அது. ஆக்சுவலாக வேட்டை மன்னன் வரல, வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக லைக் பீப்புள் வுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். ஸோ போடா போடியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அந்த ஆக்டிங்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆக்டர் ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப சிலதெல்லாம் டைம் எடுத்துலாம் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் வச்சுட்டு தேல் சே ஓகே, அந்த பொண்ணு சொன்ன உடனே யூ ஹேவ் டு ரியாக்ட், அதர்வைஸ் தேல் திங்க் ஓ டைலாக் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு. பட் இன் ரியாலிட்டி யூ வில் டேக் ஒன் டைம், ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஃப் யூ சி அந்த படத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து, வேர்ட்ஸ்லேருந்து, சவுண்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயம் அந்த மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருப்போம். பட் அந்த டைமில் ஐ திங்க் ஒரு தீபாவளி டைமில் இட் காட் ரிலீஸ்ட் வித் துப்பாக்கி. அண்ட் ஸோ பெருசாக அதை பற்றி நிறையா பேசலை. பட் இப்போது ஆஃப்டர் இட்ஸ் இன் Hotstar and all, a lot of people are talking. Rediscovering. Yeah. உங்களை ரொம்பவே சேலஞ்ச் பண்ண ரோல்னா எதுன்னு சொல்லுங்க? சிலம்பாட்டம், that father role was little challenging for me. You know, I was very young at that time, so I didn't know whether people will accept me as a father. ஸோ அதனால அந்த டைம்லேயே அந்த படத்துக்கு நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டு சேலஞ்சிங்கான நடிக்கிறது பற்றி நான் சொல்ல, லைக் டு கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் தட் தொட்டி ஜெயா வாஸ் ஆல்சோ பிகாஸ் தட் டைம் ஐ வாஸ் வெரி யங்னா ஐ வாஸ் ஸோ தின். டு அக்செப்ட் அ தின் தட் கைண்ட் ஆஃப் கை ஆஸ் அ ஒரு பெரிய ரவுடி, தொட்டி ஜெயா காசு கொடுத்தா யாரை வேணா அடிப்பான்றது வந்து கேரி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். அதனால அதுக்கு அந்த பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த பியர்டு வச்சு, பட் ஸ்டில் ஐ லுக் தின் ஒன்லி, பட் ஐ ட்ரை டு கிவ் தட் ஒன். ஸோ தட் வாஸ் சேலஞ்சிங். உங்கள் அப்பா வந்து உங்களை சீக்கிரமே, தட் இஸ் ஆஸ் அ சைல்ட் கேமரா முன்னாடி வச்சதுனால தட் ஃபியர் ஆஃப் த திங் வெண்ட் அவே ஏர்லி. டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ வச்சாங்க, எப்போ நான் லைட் பார்த்தேன், எதுவுமே எனக்கு ஞாபகம். எனி ஆக்டர் இட்ஸ் வெரி வியர்ட்ல, எந்த ஒரு ஆக்டர் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவருக்கு ஞாபகம் இருக்கும், இது என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். தே வில் ஆல் ரிமெம்பர் தட். ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ்ட், எனக்கு மட்டும் ஏன் அந்த ஞாபகமே இல்லை அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் பின் க்ரோன். That's a blessing actually, but it's very weird. Last question, Shibu. When are we going to see you as a director? Even I'm wanting that to happen. எனக்கு இருக்கிற இந்த வாட் ஐவ் லேர்ன்ட் இன் திஸ் பீரியட் ஆஃப் டைம், அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வெளியில் காட்டுறதுக்கு ஐ திங்க் ஒன்லி த டைரக்டர் சிம்பு கேன் டூ இட். அண்ட் த ஸ்கிரிப்ட்ஸ் விச் ஐ ஹாவ் இன் மை மைண்ட், இட்ஸ் ஆல் பின் இன்சைட் மீ. ரொம்ப நாளாக அது அப்படியே வெட்டிச்சிட்டு இருக்கு. ஸோ இட் வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் கம் அவுட். பட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ் 50th ஃபிலிம் ஆஃப் மைன். ஸோ நவ் இட்ஸ் 48 ஆல்மோஸ்ட். 47 வந்துடுச்சு. VTK வந்து ஐ திங்க் 47. ஓகே. ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் த்ரீ more films. ஸோ I just want to finish these 3 films and then 100% I want to direct. Good. All the best. Thank you. And thank you so much. Thank you.